இல்லை அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம்ல இதை பேசும்போதே மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஐயா. ஐயா நம்ம சாதனை செல்வி அவார்டு வாங்கின திருச்சி சாதனா பத்தா பேச போறோம் ஐயா. ஐயா திருச்சி சாதனா வீட்டில் ஒரு பெரிய ஒரு துயர சம்பவம் நடந்து போச்சு. இதுல ரொம்ப கஷ்டமான மனசுக்கு வேலையான விஷயமும் இருக்கு, ஒரு பக்கம் பார்த்தா சந்தோஷமான காமெடியான விஷயமும் ஒன்று இருக்கு. வீடியோ ஃபுல்லா பார்க்கலாம் வாங்க. அப்புறம் நம்ம திருச்சி சாதனா ஒரு வீடு கட்டிக்கிட்டு இருக்காப்ல. வீடு கட்டிக்கிட்டு இருக்கும் பார்த்தா அதில் கொத்தனார் கையாளிஞ்சோ 10 பேர் இருந்திருக்காங்க. திடீர்னு பார்த்தா அந்த வீடு இடிஞ்சிட்டான். கட்டின வீடு இடிஞ்ச உடனே அவ்வளோ பேர் வெளியே ஓடியாண்டாங்க, கொத்தனார் யாருமே இல்லையா. அந்த நேரம் பார்த்தா நம்ம மாமா சின்னத்தரமா இருக்காருல, அந்த வீடு தூணை பிடிச்சு நின்றுருக்காரு. வீடு விழுந்துடக்கூடாது. இந்த கூறுகட்ட குக்கரனை எங்க போய் சொல்ல, திருச்சி சாதனா, அதாவது உனக்கு தான் கூறு இல்லை, உன் மாமனுக்கும் சின்னத்தரமா கூறு இல்லை. காலையில வீடு இடிஞ்சிட்டு போகுது. அந்த வீடை போய் தாங்கி பிடிக்காராக்கும். இவர் என்ன சூப்பர்மேனா ஸ்பைடர்மேனா விரல கம்மூட்டு பிடிக்கிறதுக்கு ஆக்கங்கிட்ட குடியை கெடுத்து பிடிச்சதுனா. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, சாதனா சொல்லுது, உண்மையாவே நான் இருக்கு யாருமே பிடிக்கல, எனக்கு ரொம்ப கண்டிஸ்டியா ஆயிட்டு, நான் அத்தனை லட்சம் சம்பாதிக்கேன் இத்தனை லட்சம் சம்பாதிக்கேன்னு சொல்லுதாங்க. நான் எனக்கு 3 லட்சம் இல்லை 10 லட்சம் போனா கவலைப்பட மாட்டேன். நான் என் வீட்டை வேலை பார்த்த கொத்தனா கையால் தப்பிச்சாங்க பாருங்க, அதுதான் எனக்கு ஒரு பெரிய ஒரு மன ஆறுதல். வீட்டுக்கு போனா போது கட்டிக்கலாம்னு சொல்லி சாதனா சொல்லுது. இந்த விதத்தில் சாதனா பாராட்டலையா. 3 லட்சம் இல்லை 5 லட்சம்னாலும் போட்டோம், என் வீட்டில் வேலை பார்த்த அந்த கையாளு கொத்தனார் தப்பிச்சுட்டாங்க, ஒன்னும் ஆவணம் பாரு. அந்த இதில் நீ பரவாயில்ல சாதனா பாராட்டணும். இருந்தாலும் சாதனா கண்ணு வரத்தானே செய்யும், திருஷ்டி வரதான் செய்யும். ஏன்னா நீ ஒரு கார் வச்ச பரவாயில்ல, 3 கார் வச்சிருக்க, இப்ப 4வது வீடு கட்டிக்கிட்டு இருக்க. இப்ப ஆடி மாசம் ஆடிக்கார வரப்ப சொல்லிக்கிட்டு இருக்க. இப்படி இருக்கும்போது நீ ஒரு வீடு கட்டும் போது ஓவலை வரத்தான் செய்யும். இருந்தாலும் உன் சப்ஸ்கிரைபே ஒன்று கண்ணை போட்டாங்களா சொல்லுத. சரி இனிமேல் பார்த்து பத்திரமா இரு. அடுத்து வீடியோ கட்டும் போது நல்ல ஒரு பூஜை பண்ணி சாமிக்கு ஒரு சூடன் சாமனாடி காமிச்சு குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வீடை கட்டி ஆரம்பி. இந்த அடுத்த லூசி மெண்டல் போல கணக்கம் உன் மாமன் சின்னத்தரமான கூட இந்த வீட்டு பிள்ளரை கொண்டு பிடிச்சிக்கிட்டு இருக்க சொல்லாத, அது மண்டல கண்டில் விழுந்துட போகுது. சரியா? எல்லாம் சாதனா கண்ணு போடாங்களா பாவம்ல. அது இப்போ தான் ஒரு வீடு 2வது கட்டிக்கிட்டு இருக்கேன், 3வது வீடு நினைக்கேன். ஆமா, யாருன்னா இப்போ 4 லட்சம் 3 லட்சம் அவுட் ஆயிட்டு இனிமேல் கட்டுற விட நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும்னு சாதனா பவுண்டேஷன் நல்லா போடு. சரியா?